அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு நிலைமை வந்து நாங்கள் முன்னேறலாம், பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் பொறாமை, என்ன வஞ்சகம் ஒரு சிலருக்குல்ல. நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொன்னாலே உடனே எல்லாருமே பார்க்கலாமா என்ன தகவல்னு கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சில தடவை இந்த வீடியோ பற்றியும் போட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சில சகோதரர்கள் ஏன் இன்னமும் இப்படி முட்டாளாக இருக்கிறாங்கன்னு தெரியல. சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, தூக்கம் வேற வருது. ஆனால் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நம்புறதுக்கு இந்த மக்களுக்கு தயாராகவே இல்லை, ஏமாறுறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, இன்றைக்கி ஒரு சகோதரிக்குமே சண்டை. ஏன்? ஒரு இலங்கை பெண்ணை ஏமாற்றப்படுறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சகோதரி சொன்ன கேட்கலையே. சரி, கொஞ்சம் இந்த வாய்ஸ் கட்ட கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் சகோதரி இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே என் சகோதரி சொன்னாங்க, இப்படி தான் எனக்கு ஒரு பார்சல் வருது, நான் அதுக்கு டேக்ஸ் கட்டணும், அதுக்கு எனக்கு 90,000 காசு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டாங்க. என்கிட்ட என்ன பார்சல் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னோடனே என் சகோதரி எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி விட்ருந்தாங்க. அதில் கொஞ்சம் நகை, காசு, ஃபோனுங்க, வாட்ச் எல்லாமே இருந்துச்சு. அப்போ நான் இதுக்கு முன்னுக்கு இதில் நியூஸில் பார்த்துருக்கேன், இது பொய் அப்படின்னு நான் என் சகோதரிக்கு சொன்னேன். என் சகோதரி நம்பவே இல்லை. இல்லை, ரொம்ப நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு என் சகோதரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை இருங்க, நான் அந்த நியூஸ்லாம் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சஃபானா கிட்ட நான் மெசேஜ் பண்ணி, இப்படி தான் பிரச்சனை ஒன்று, நான் இதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த நியூஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு நான் சொன்னோன்னே அவர் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி விட்டுருந்தாரு. நான் அதெல்லாம் என் சகோதரிக்கு நான் அனுப்பிவிட்டேன். என் சகோதரி நம்பினாலா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் யாருமே ஏமாறாதீங்க, காசு போட்டு இல்லை அவங்க காசு தராங்க, அப்படி பார்சல் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் காசெல்லாம் போட்டு ஏமாந்துடாதீங்க. இது இது உண்மைக்கு நடந்த ஒரு விஷயம்னு இது எந்த சகோதரிக்கும் இது சேரணும். கண்டிப்பாக என் சகோதரி நம்ம பொறாமைக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு நல்லது தான் நாங்கள் என்றைக்குமே நினைப்போம். நம்புங்க. யாரும் சொன்னாங்களா, கொஞ்சம் சரி கொஞ்சம் தேடி பாருங்க. எப்படி அவங்க அப்படி உடனே காசு கொடுத்துருவாங்களா, அப்படி அனுப்பிடுவாங்களா? நீங்கள் காசுக்கு டேக்ஸ் கட்டி நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க தானே. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் நம்புங்க, சரியா? நாங்கள் பொறாமைக்கு சொல்லலை, நாங்கள் ஏமாத்தலை. இதை நான் ஏற்கனவே இந்த நியூஸை பார்த்தனால இன்றைக்கி என் அக்கா கொஞ்சம் சேஃபாக இருக்கிறா. இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். தயவு செய்து சொன்ன நம்புங்க, இதெல்லாமே ஃபேக், இதெல்லாமே ஏமாற்று வேலை. இவனுங்க இப்படித்தான் ஏமாத்துறானுங்க, பணத்தை காட்டி, பர்ஸை காட்டி. சரி, இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இதை மாதிரி வீடியோ இப்போ நீங்கள் கமெண்டில் பாருங்கள், எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு, எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி வீடியோ வந்துச்சுன்னு.
முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக் பண்ணி பாருங்கள். இதே வீடியோ எத்தனை பேருக்கு வந்து தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்துருந்துச்சுன்னா கமெண்டில் எஸ் அப்படின்னு சொல்லியாவது போட்டுட்டு போங்க. முடியலை உங்களுக்கு கமெண்ட் போட தெரியலன்னா ஒரு ஹார்டையாவது ஒரு லைக்கையாவது இல்லை எதையாவது ஒன்றையாவது போட்டுட்டு போங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறானுங்க. இந்த மக்கள் உண்மையிலே இலங்கையை பொறுத்த வரையில், இலங்கையும் சரி இந்தியாவும் சரி, சில மக்கள் அந்த வறுமை கோட்டில் இருக்கும்போது அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு உதவி கிடைக்காதா. சரியாக அந்த நேரத்தில் இறைவனுக்கு இருந்து பெல் அடித்த மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரி திருடனுங்களும் வருவானுங்க. இதை பார்க்கும்போது இறைவா, ஆண்டவா, கடவுளே, அல்லாஹ், ஜீசஸ் காப்பாத்திட்டியே, உன் காதில் என் கஷ்டம் கேட்டுடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு அலறலை போட்டுட்டு உடனே அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் கேட்டு கடனை உடனே பட்டு வட்டிக்கு காசு வாங்கி வீட்டு பத்திரத்தை வச்சு காசு வாங்கி போட்டவங்க கூட இருக்கிறான். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருந்ததை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. தயவு செய்து கவனம். பேராசை பெரு நஷ்டம். ஏமாறுறவன் இருக்கும் வரைக்கும் தான் ஏமாத்துறவன் இருப்பான். ரொம்ப கவனமாக இருங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.